அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவமதிப்பு நடந்துள்ளது. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்பட்டுள்ளது. இந்த தாவேக்கு ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு எத்தனை இடத்துல பாருங்க தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. முதல்ல வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது தான் நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து. இதில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 தடவை தேசிய கீதம், 1 தடவை தமிழ்தாய் வாழ்த்து. இந்த மாதிரி தமிழ்தாய் வாழ்த்திற்கு அவமதிப்புன்றது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இப்போ என்ன ஸ்பெஷலாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வந்தே மாதரத்துடன் பட்டமளிப்பு விழா தொடங்கியிருக்கு. இதுவரைக்கும் இப்படி தொடங்கினதே கிடையாது. வந்தே மாதரத்தோட பட்டமளிப்பு விழா தொடங்கினது கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து இந்த இடத்துல 3வது இடத்துல பாடப்பட்டிருக்கு. முதல்ல வந்தே மாதரம், 2வது தேசிய கீதம், 3வது தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொல்லட்டுமா? இப்ப சமீபத்தில் பட்டமளிப்பு விழா நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அவர் யாரு? தமிழ்தாய் வாழ்த்து எழுதினவர். அவருடைய பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படவில்லை. வாயின்னு ஒன்று இருந்தால் என்னன்னாலும் பேசுவீங்களா அப்படின்லாம் ஒருத்தர் கேட்டார் இல்லையா? அவர் இதையெல்லாம் கண்டித்து ஏதாவது பேசுவாரா? ஒரே ஒரு அறிக்கை, ஒரு சின்ன காணொளி, ஒரு கண்டனம் ஆளுநருக்கு எதிராக முடியாதுல்ல. எதுக்கு எடுத்தாலும் ஒரு மோதல் போக்கை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். இணக்கமாக போனால் அவங்களும் நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இல்லையா? இப்போ ரொம்ப இணக்கமாக ஆளுநர் மூஞ்சி சுளிக்காத மாதிரி தானே இவங்கெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த நடந்துக்கிட்டு இருக்கேன் மூஞ்சி சுளிக்கிற விதமாக தானே திரும்ப திரும்ப ஆளுநர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே RN ரவி அவர்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்துருப்போம். ஆளுநர் உரையை வாசிக்க மாட்டார், அவர் பாட்டுக்கு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாப்புல பயங்கரமாக. இப்போ வந்திருக்கக்கூடிய ஆளுநர் என்னன்னா, அவர் பாட்டுக்கு ஆய்வுக்கு போகிறாரு. அதையும் எவனும் தாவிக்கக்காரனுங்க கேட்கல. அவர் என்னமோ மக்கள் பிரதிநிதி மாதிரி அவர் பாட்டுக்கு ஆய்வுக்கெல்லாம் போனார். சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? அப்போவே சொன்னோம் சேட்டை பண்ணுறாரு அப்படின்னு. கேட்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம், 3வது இடம், 3வது இடம், மீண்டும் மீண்டும் 3வது இடம். இப்போ பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு அறிக்கையை தாவேக்கா ஐடிவிங்க வெளியிட்டிருக்கு. அதுவும் தாவேக்கா விஜய் அவர்கள்லாம் வெளியிடலை. அந்த அறிக்கையை பாருங்க. நமது மனசாட்சி உள்ள மக்களாட்சியில் யார் தடுத்தாலும் தாய் தமிழுக்கு முதலிடமே இருக்கும். என் தாய்மொழியை 3வது இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம். அதற்கு காரணமாக ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் சரி, அல்லது ஆளுநராக இருந்தாலும் சரி, கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். எங்கள் நிலத்தில் எங்கள் மொழிக்கே முன்னுரிமை. இதை உறுதியாக நாம் நிலைநாட்டுவோம். சட்ட முன்னெடுப்பு தேவையெனில் அதையும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதே விஜய் அவர்கள் தானே சொன்னார், இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? என் கையில் மட்டும் பவர் இருந்திருக்கணும். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி, அதுவும் இந்த கடிதம்லாம் எழுதுறதெல்லாம் பேசினார். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கடிதம் எழுதுறது, எதுக்கு எடுத்தாலும் ஒரு அறிக்கையை விடுறது. இதனால என்ன மாறிட போகுது? சொல்லல்ல, செயல். செயல்ரா, நாங்கள்லாம் செயல் வீரர்கள்ரா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசினார். இன்னைக்கு உட்காந்துருந்து அறிக்கை தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதை தான் பண்ணுறாங்க. சட்ட முன்னெடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு தான் போட்டிருக்காங்க. இந்நேரத்துக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போயிருப்பார். இங்கே சட்ட முன்னெடுப்பு தேவையெனில் நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், நாங்கள் அப்போ வழக்கு போடுவோம்னு இப்போ அது டிஸ்கஷன் இதில் தான் இருக்காங்க. பண்ணலாமா வேண்டாமா என்ன ப்ரோ? அதுவும் இந்த அறிக்கையை பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது, இவ்வளோதான். ஆனால் திமுகவுக்கு அறிக்கையோடனா இப்படியே போகும், நீண்டுக்கிட்டு போகும், வருஷ கணக்கில் வாசிக்கலாம், அவ்வளோ தூரத்துக்கு இருக்கும். ஏன்னா ஆளுநர் பண்ணியிருக்கிற தப்புன்றது ரொம்ப சின்னது. திமுக ஏதாவது சொல்லணும்னா அப்படியே பெருசாக வரும், நல்லா பெருசாக வரும், வாயில் நல்லா வந்துடும் இவங்களுக்கெல்லாம். இப்போ சொல்லலாம்ல, வாயில் எங்களுக்கு ஏதாவது வந்துடும். ஆளுநரே உங்களை எச்சரிக்கிறோம், தமிழ்தாய் வாழ்த்து எங்கள் தமிழ்நாட்டில் முதல் இடத்தை பாடப்பட வேண்டும், அதுக்கப்புறம் தான் எதுனாலும். முதல்ல எங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பேசலாம்ல, இப்போ சொல்லலாம்ல, வாயில் வந்துடும் நல்ல அப்படின்னு சொல்லலாம்ல. கொத்து புரட்டா போட்டுருவோம் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆளுநரை பார்த்து சொல்லலாம்ல. தைரியம் கிடையாது. மானே தேனே பொன்மானே இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வுபூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார், அவ்வளோதான். அதோட அது அப்படியே கிடக்கும். இவர் வசமா எங்க சிக்கிறாருன்னா, இவர் ஏற்கனவே பேசி வச்ச விஷயங்களை நம்ம எடுத்து கொண்டு காட்டினாலே போதும், வேற ஒன்றும் கிடையாது. திமுக ஆட்சியை எப்படியெல்லாம் குறை சொன்னாரோ அந்த குறைகளை எல்லாம் அவரே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அது குறைகள் கிடையாது. திமுக ஆளுநரை எதிர்த்ததுன்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்காரங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களே அதை தான் பண்ணுறதுக்கு தள்ளப்படுறாங்க, வேற வழி கிடையாது. தமிழ்நாட்டில் சர்வே பண்ணணும், தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னா சில விஷயங்களை நம்ம மறுக்க முடியாது, சில விஷயங்களை நம்மளால் வேற மாதிரி அணுக முடியாது. இதை தான் செஞ்சு ஆகணும்னு இருக்குது.
இதுதான் செய்கிறாங்க. அரசியலில் என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்க. போய் சட்டையை பிடிச்சி சண்டை போட முடியாதுல்ல. உணர்வு பூர்வமான ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருல. என்ன உணர்வு பூர்வமான போய் சட்டையை பிடிச்சா தான் சண்டை போடணும் அப்படின்னா அது பண்ண முடியுமா? ஆளுநரை கடிதம் தான் எழுத முடியும், கண்டனம் தான் தெரிவிக்க முடியும், ஒரு காணொளி போடலாம், ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுக்கலாம். இதுதான் பண்ண முடியும். ஜனநாயக ரீதியாக இதுதான் பண்ண முடியும் இல்லையா? திமுக இதையெல்லாம் செஞ்சதுக்கு தான் திமுக மேலே பழி. இதெல்லாம் ஒன்றும் பண்ண தெரியலங்க திமுகவுக்கு. என்னங்க நீட்டுக்கு எதிரான மசோதாவை கொண்டு வராங்க, இவ்வளோதானே? அவ்வளோதானே, வேற என்னதான் செய்யணும்? போய் ஒன்றிய அரசு சட்டையை பிடிச்சி சண்டை போட்டு கொலையாடி சண்டை நடத்தணுமா? குடத்தையெல்லாம் தூக்கிட்டு போய் கொலையாடியிலேருந்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணுமா? என்ன பண்ண முடியும்? தர்மேந்திர பிரதான் அவர்கள் கல்விக்கான நிதியை தரவில்லை அப்படின்றதுக்காக திமுகவுக்கு தெரியலங்க என்ன பண்ணணும். சும்மா வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். வெறும் ஒரு வீடியோ போடுறாருங்க ஸ்டாலின் அவர்கள், அவ்வளோதாங்க. அவருக்கு ஒன்றும் தெரியலைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரிடா என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உணர்வு பூர்வமாக இருக்கணும். உணர்வு பூர்வமாக தான் அறிக்கை வெளியிடுறாங்க, காணொலி வெளியிடுறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கேஸ் போடுறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க. இதுதான் பண்ண முடியும். இதை தாண்டி என்ன பண்ணணும்? தர்மேந்திர பிரதான் அவர்களிட இப்போ தருவியா மாட்டியா, எங்களுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சண்டை போட முடியுமா? இதுக்கு தான் சொன்னோம். ஐயோ ஐயோ, இப்போ புரிஞ்சிருக்கும் நிறைய தாவேக்கா தற்குறிகளுக்கு எதுக்கு வந்து நம்ம மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. திமுக ஆட்சியில் இருக்கிறப்பவும் மல்லு கட்டிட்டு தான் இருந்தோம். இப்போ புரியுதா? தேசிய கீதத்தை 2 தடவை பாடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, எத்தனை தடவைனாலும் பாடலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் தாய் வாழ்த்துக்கான முக்கியத்துவம் குறையுது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ இல்லையா, அப்படிலாம் இல்லையா, அதான் பாடியாச்சு இல்லை, அதுதான் முக்கியத்துவம் அப்படின்ட்டு ஒரு பேர் மினிமமான திங்கை வந்து நமக்கு என்னமோ செய்யக்கூடிய ரொம்ப பெரிய ப்ரியாரிட்டி மாதிரி காட்டிக்கிறாங்க. ஒரு பேர் மினிமம் ஜஸ்ட் பாடிட்டாங்க, அவ்வளோதான். அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்கணுங்கிற இங்கே ப்ரியாரிட்டி தான் வேணும். பேர் மினிமம் தேவையில்லை, ப்ரியாரிட்டி. நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல. எங்கள் மொழி, எங்களுடைய மொழிக்கான பாடல், எங்கள் தமிழ்நாட்டிற்கான பாடல்னா அதை தான் முதல்ல பாடணும். இதுக்கு தான் திமுக மல்லு கட்டுச்சு, இதுக்கு தான் ஆளுநரை ஓட விட்டுச்சு, இதுக்கு தான் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுத்துச்சு. ஆளுநர் RN ரவி அவர்களை எத்தனை தடவை ஓட விட்டுச்சு திமுக சட்டமன்றத்துல இருந்து. ரன்னிங் ரவின்னு அவருக்கு பேரே வந்துருச்சு. ஓடிக்கிட்டே இருப்பாப்ல, ஓடு ஓடு ஓடு, நிக்காம ஓடு 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 ஓடுன்னு விஜய் அவர்கள் வச்சார்லையா. அதுக்கு பொருத்தமான ஆள், மிகவும் பொருத்தமான ஆள்னா ஆளுநர் RN ரவி அவர்கள். ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாப்ல. இவங்க எல்லாம் வந்து திமுகவுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டை போடக்கூடாது, அப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் ஆட்சி நடத்த முடியாதுங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க திமுக அப்படின்ட்டு. இன்னைக்கு அவங்களே அந்த சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுறாங்க. ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துல எல்லாத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு இந்த தாவேக்கா அரசு. தமிழ்நாட்டுடைய மரபையே மீறிட்டாங்க. மீறதுக்கான எல்லா சூழலையும் வழிவகுத்து கொடுத்தாங்க, இவங்களும் மீறிட்டாங்க. நம்மளுடைய உரிமைகளை அடக வச்சு நம்மளுடைய மரபை சிதைச்சி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. ஒப்பனை செய்தால் எம்ஜிஆர் ஆகிவிடலாம், கற்பனை செய்தாலும் கலைஞர் ஆக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி யாருனாலும் முதலமைச்சர் ஆயிடலாம், ஆனால் எல்லாராலையும் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஆக முடியாது. இப்போ சில மானஸ்தர்கள் இருப்பாங்க இல்லையா தாவேக்காவுடைய கூட்டணியில். மதிமுக ஐயா வைகோ அவர்கள்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா, தாவேக்காவிற்கு நாங்கள் வந்து ஏதோ ஒரு குண்டு குழலாக செயல்படுவோம், ஏதோ துப்பாக்கி மாதிரி செயல்படுவோம், என்னமோ சொன்னாருங்க, ஞாபகம் இல்லை, என்ன வார்த்தைன்னு மறந்து போயிடுச்சு. அப்படிலாம் செயல்படுவோம், அப்படியே ஒரு கேடயமாக செயல்படுவோம், அப்படியே ஒரு இதாக வாளாக செயல்படுவோம் அப்படின்ட்டு என்னெல்லாமோ சொன்னார். எங்கே போனார் இந்த வாளு கேடயம் வீச்சர் வாழா? எங்கே விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் எங்கே போனார்? இதுக்கு எதிராக ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஆளுநரை எதற்காக கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? அப்புறம் இன்னும் இதர கூட்டணி கட்சிகள் IUML CPI இவங்கெல்லாம் எங்கே தாமே போனாங்க? எல்லாரும் சோஃபா வாங்கிட்டு ஜாலியாக இதை எனக்கு என்னமோங்க முழுசாகவே பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற ஃபீலிங்லாம் வந்துருச்சு. கொஞ்சம் வந்து ஒரு இது இருந்துச்சு, சரி பாஜகன்ற பேர் மட்டும்தான் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாஜகன்ற பேரை அப்படியே பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பாரதிய ஜனதா கட்சி அது மட்டும்தானே, அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். தாவேக்கான்னு மட்டும் எதுக்கு இருக்கு, அதை வந்து பாஜகன்னு மாற்றிடலாம். ஆளுநர் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு, எதிர்த்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிறவங்களும் அமைதியாக இருக்காங்க. எதுக்கு அமைதியாக இருக்காங்கன்னே புரியல. இவங்கெல்லாம் தான் அம்பேத்கர் பெரியார்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. வன்னியரசு அவர்கள் என்னன்னா பயங்கரமான மூவி ரிவ்யூலாம் கொடுக்குறாரு. ஜனநாயகன் படத்தில் அம்பேத்கர், பெரியார், கால் மார்க்ஸ் இவங்களுடைய பார்வைகள்லாம் இருக்கு. பயங்கரமான அரசியல் புரிதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம்ன்ற மாதிரி அவர் பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தின் போது வன்னியரசு அவர்கள் சொல்றாரு, சகோதரி அனிதா அவர்களுடைய மரணத்தின் போது அவங்களுடைய வீட்டுக்கு விஜய் அவர்கள் போனார் இல்லையா, அதுல இருந்து தான் நீட்டுக்கு எதிரான குரல் வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமா ஒலிக்க ஆரம்பிச்சுது அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா இருக்காங்க. சோஃபா என்னமா வேலை செய்யுது அப்பா. விஜய் அவர்களை புகழ்றதுலயே குறியா இருக்காங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடம்
இதை பற்றி யாரும் பேசுகிற மாதிரி தெரில, யாரும் கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி இல்லை. ரைட்டா முடிவு பண்ணிட்டாங்க. என்னமோ மாநில உரிமைகளை தாவேக்கா அரசு அடகு வச்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அமைதியாக இருக்கிறதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த தவறுக்கு இவங்கெல்லாம் உடன் போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். தாவேக்கா சைடில் அந்த ஐடி விங்கில் ஒரே ஒரு பதிவு தான். இதை தாண்டி தாவேக்கா கிட்ட இருந்து வேற எந்த செயல்பாடுகளும் இல்லை, வேற எந்த எதிர்ப்பும் தெரியல, ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பதிவு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு பதிவு தான். விஜய் அவர்கள் இதுக்கு எதிராக பேசி இதுக்கு குரல் கொடுத்தாருனா தான் அதோட இம்பாக்ட் வந்து இருக்கும், அதோடைய தாக்கம் அப்போ தானே இருக்கும். இல்லைனா ஆளுநருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கணும். வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் வென்று தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கணும். திமுக அதை தானே செஞ்சிச்சு. திமுக நம்மளுடைய உரிமைகளை நிலைநாட்டிச்சு அப்படின்னு சொன்னால் ஆமாம் என்னத்தான் செஞ்சாங்க, சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது இது போட்டுக்கிட்டு ஆளுநரை வந்து ஏதாவது இது பண்ணி அவரை போக வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் திமுக. சண்டை போடுறது எதுக்கு முக்கியம்னு இப்போ புரியுதா? சண்டை போடணும். சண்டை போடலைன்னா இருக்க விட மாட்டாங்க. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு இழிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே நம்ம தலையிலே வந்து மிளகா அரைச்சிடுவாங்க. தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பகைவர்களே இல்லை. நம்ம மொழியை யாரும் அழிக்க மாட்டாங்க, நம்ம இனத்தை யாரும் அழிக்க முன் வர மாட்டாங்க, நமக்கெல்லாம் ஒருத்தரும் ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. இந்த திமுக தான் தேவையில்லாமல் சண்டை இழுத்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்கிட்டையும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க இந்த தற்கொலைகள். தமிழ் மொழிக்கு பதிலாக ஹிந்தி சமஸ்கிருதத்தெல்லாம் இங்கே திணிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்களா இல்லையா? தமிழர்கள் மீது காழ்ப்புணர்ச்சின்றது இருக்கா இல்லையா? இலையில சோறு போட்டு சாப்பிட்றத கிண்டல் அடிச்சாங்களா இல்லையா? இன்னும் எவ்வளவோ இருக்கு. தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு பெரும் கூட்டமே இருக்கு. அவங்களெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது பாஸே. அரசியலில் வந்துட்டீங்க, முதலமைச்சர் ஆகுறீங்க, ஆட்சியை பிடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும், தைரியமாக நின்று தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து சண்டையெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். எல்லாருக்கிட்டையும் ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருந்தால் போதும், ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓட முடியாது. ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருந்தா ஈன்னு அவனும் இழிப்பான். இழிச்சிக்கிட்டு நல்ல முதுகில் வந்து குத்தி செம்மையாக சம்பவம் பண்ணிடுவான். இங்கே பாதிக்கப்பட போகிறது தமிழ்நாட்டு மக்கள் தான். தாவேக்கான்ற கட்சி மட்டும் பாதிக்கப்படாது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு புண்படுது. தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துல பாடப்படுறப்போ நம்மளுடைய உணர்வு புண்படுது. இன்னும் பல விஷயங்கள்ல தமிழ்நாட்டின் உரிமைகள் மறுக்கப்படுறப்போ, தமிழ்நாட்டின் மரபுகள் மீறப்படுறப்போ உணர்வுகளும் காயப்படும், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும். பல விஷயங்கள் இருக்கு. மேகதாது அணை விவகாரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் கடிதம் தான் எழுதிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு கர்நாடகாவுக்கு இடையிலான பேருந்து போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு. சண்டை போட்டு தான் ஆகணும். சண்டை போடாமல் இங்கே எதுவுமே கிடையாது. எல்லார்கிட்டையும் ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருந்தா என்ன? இப்போ வேற பேச்சுவார்த்தைக்கு போக போகிறாராம் முதலமைச்சர். நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்துறாங்க, போகாதீங்க, பேச்சுவார்த்தைக்கு உடன்படாதீங்க, அவங்க மண்டையை கழுவுறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு அறிவுறுத்துறாரு. எப்படியும் கேட்க மாட்டார் விஜய் அவர்கள். எல்லார்கிட்டையும் ஸ்மைல் பண்ணிட்டு ஈன்னு இழிச்சிக்கிட்டே இருந்தா தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படும். ரொம்ப மோசமான நிலை தமிழ்நாட்டுக்கு உருவாகும். எங்கே போய் விட போகிறாங்களோ. சரி, இப்போது இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.